டெல்லியிலே மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி. இதுவே தமிழகத்துக்கு அருமையான நல்ல தருணம். விதிகளை கேட்டு பெற வேண்டும். சண்டை ஓடிட்டே இருக்கக்கூடாது. கலெக்டர் சண்டை போட்டா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால் இயங்க முடியுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டால் இயங்க முடியுமா? கலெக்டருக்கு சண்டை போட்டா பணத்தை கொடுப்பாரா? எந்நேரம் பார்த்தாலும் பிஜேபி போட சண்டை, பிஜேபி போட சண்டை போடுங்க. மத்திய அரசோட சண்டை. ஆட்சியில மோடி இருக்காருன்னு அவரை போய் பார்த்து கேட்கணும். எங்க திட்டங்கள் 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி கேட்டாங்க. ஒத்த மெடிக்கல் காலேஜ் நீங்க வாங்க. 5 வருஷம் ஆச்சு. ஒரு மெடிக்கல் காலேஜ் எங்கேயாவது உங்களை கெட்டுக்கல. ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்த தலைமை யாரு? அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியா. நீங்க ஒன்று முடிச்சா இவ்வளவு வாய் பேசுறீங்களே. தமிழ் இருக்கிறீங்க, தமிழ் புலமை இருக்கிறீங்க, திராவிடம் இருக்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. உண்மையான திராவிடம் யாருன்னா அது அதிமுக தான். சமூக நீதி காத்த காலம் யாருன்னா அது எங்க எடப்பாடியார் தான். சமூக நீதி என்ன? சமூக நீதி இல்லாத மக்களை கடன் தூக்கி விட வேண்டும், ஏழை மக்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இதை செய்வோம் எவனோ அவன் தான் தலைவர். அவர் தான் சமூக நீதி காவலர் எங்கள் எடப்பாடியார். இதை திமுக செஞ்சிருக்கா? திமுக பண்ணிருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா? எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. கேட்டதும் கிடைக்கல, சொன்னதும் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்கள். திமுக ஆட்சி வேண்டுமா என்பதை சிவகாசி பகுதி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப திருத்தங்களுக்கு நேற்று அடிக்கல் அடிக்காங்க. இது என்ன வேடிக்கைன்னா, ஏற்கனவே நரேந்திர மோடி பிரதமர் அடிக்கல் அடிக்க தமிழ் 2வது அடிக்கல் ஆடுறாங்க. என்னது எனக்கு என்ன அடிக்கவே இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி திருத்தங்கள் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டார், திருத்தங்கள் அடிக்கல் நாட்டாங்க. என்னதான் நீங்க கதை சுத்தினாலும் சரி, பூ சுத்தினாலும் சரி, சிவகாசியில் உங்க பப்பு வேகாது, உங்க பருப்பு வேகாது. ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி எல்லாம் சிவகாசியில் ஓட்டு வேட்டையாட முடியாது. உழைத்தால்தான் ஓட்டு. உண்மையாக இந்த தொகுதி மக்களுக்கு வேலை செய்தால்தான் ஓட்டு. ஏமாற்ற நினைத்தால் உங்களை ஏமாற்றியுள்ளார்கள். நிச்சயமாக இங்கே அதிமுக வெல்லும். 7 தொகுதியிலும், விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும். ரெட்டலை வெல்லும். அதிமுக கூட்டணி வெல்லும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு எந்த கிராமத்துக்கு போங்க, டீக்கல்ல போய் காலைல 6 மணிக்கு உட்கார்ந்து கூட பாருங்க. ஆண்கள் உட்கார்ந்து பாருங்க, பெண்கள் வந்து தண்ணி கெடுக்க தண்ணி எடுக்க போறதுல பேசுறத பாருங்க, பைப்படியில பேசுறத பாருங்க. அடுத்து எடப்பாடி தான், அடுத்து நீங்க தான். நம்ம பார்த்தா அடுத்து நீங்க தான், உங்களுக்கு தான் ஓட்டு. சரியா இருங்க, பாத்துக்கலாம். அப்படிங்க உங்களுக்கு தான் கிளியரா சொல்லிட்டேன். எங்க டீ கடையில இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு ஆட்சி சோலை முடிச்சு போறாங்க, ஒரு ஆட்சி உருவாக்கணும். டீ கடையிலையும் அடுப்பாங்கரையிலையும் பெண்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்கள் டீ கடையில, பெண்கள் அடுப்பாங்கரையில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியுது எல்லா விலைவாசி கூடுதலுடைய விளைவு பூரா பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், பேன் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், தாலி தங்கம் கொடுத்தோம். பெண்கள் கற்பமாக இருந்தால் அவங்களுக்கு 18,000 நிதி கொடுத்தோம். கற்பிணி பெண்களுக்கு இடுப்பு வலிக்காம இருக்க இடுப்பு வலி லேகியம் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்த தலைவி அம்மா எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்தாரு. நீங்க எல்லாத்தையும் முடியாச்சு, குட்ட ஓடாச்சு, ஒண்ணு இல்லை. எல்லாத்தையும் வரணும். தமிழ்நாட்டில் இன்னும் 30 வருஷத்துக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதை எதையும் நிப்பாட்டக்கூடாது. மக்கள் இன்னும் ஏழை நிலையில் இருக்காங்க. இப்பதான் வளர்ந்து வர்றாங்க பொருளாதாரத்தை. இன்னைக்கு அத்தனையும் புடுங்கி எல்லாத்தையும் நிப்பாட்டாச்சு.